ஸ்ரீமாத்ரே நமஹ. வெண்மர் அகாடமி சார்பாக அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாய்ப்பளித்த திரு அசோகன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அண்ட் வெண்மர் டீமுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கோஆர்டினேட்டிங். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி, ஜோதிட அடிப்படை. இது அஸ்ட்ராலஜி ஜோதிடம்ன்றது ஒரு மிகப்பெரிய கடல். அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பராசர முறை, நாடி முறை, பிரசன்னம், திருமண பொருத்தம் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ அது கற்றுக்க அடுத்தது நம்மளுக்கு டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. சிறந்த ஜோதிடராக சிறந்து விளங்கணும்னா அடிப்படைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஜோதிடத்தில் தேர்ச்சி பெறுறதுக்கு நம்ம அடிப்படைன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால்தான் வெண்மர் அகாடமியில் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, எவ்வளோ பெஸ்ட்டு டீச்சர்ஸ் நம்ம கொண்டு வந்தாலும், எவ்வளோ பெஸ்ட்டு டாபிக்ஸ் நம்ம புதுமையான டாபிக்ஸ், ஏன்னா அசோகன் சார் எல்லாமே புதுமையாக எடுத்து பண்ணுறதுனால, ஸ்பெஷல் டாபிக்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுறதுனால அவங்க நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக அடிப்படை ஜோதிடம் அப்படின்னு தொடங்கலாம். அதுவும் எல்லா பாஷையிலையும், லைக் இன் இங்கிலீஷ், ஹிந்தியில் வேணும்னா ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, தமிழ், அதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள்லாம் முடிவு பண்ணோம். ஸோ இப்போ இந்த குறிப்பிட்ட செஷன் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த டீம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதில் இது தமிழில் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண. ஸோ அந்த விதத்தில் என்னோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்னா, எனக்கு ஜோதிடத்தில் ஒரு 8 இயர்ஸ், நியர்லி 8 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய குருமார்கள் கிட்ட நான் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுட்ருக்கேன். வெண்மர் அகாடமியிலே கூட நான் ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்கேன். நிறைய வருஷமாக நான் அந்த ஜேர்னியில் இருக்கேன். அதுவும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் கூட நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1-on-1 டீச்சிங் அஸ்ட்ராலஜி பேசிக்ஸ் எல்லாம் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். ஸோ இப்போ குரூப்பாக இது பண்ணுறது வெண்மர் அகாடமியில் இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் 8 இயர்ஸ் எனக்கு டீச்சிங் அனுபவமும் இருக்குது. அதே மாதிரி 8 இயர்ஸ் கன்சல்டேஷனும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த முறையில் நான் நிறைய டெக்னிக்ஸ் கற்றுன்றதுனால ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அஸ்ட்ராலஜி பேசிக்ஸ் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஜஸ்ட்டு கோர்ஸோட ஓவர்வியூ எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா லாஸ்ட்டில் நம்ம அதெல்லாம் கவர் பண்ணிக்கலாம். ஜோதிடத்தில் அடிப்படையில் கற்றுக்கிறது இன்னும் நிறையா இருக்குது. ஏன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நிறைய நாங்கள் பிளான் பண்ணி ஒரு எவ்வளோலாம் நாங்கள் மேக்ஸிமம் அதில் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பிளான் பண்ணி ஒரு கரிக்குலமாக நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஜோதிடம் யூஸ்வலி அந்த அறிமுகம் எதுக்கு என்ன அந்த ராசி மண்டலம் அதெல்லாம் அதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, ஜோதிடத்துக்கு தேவையாக என்னென்ன முக்கியமான விஷயம், நம்ம ஒரு ஜோதிடராக சக்ஸஸ்ஃபுல் ஜோதிடராக வரணும்னா என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும், எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத கற்றுக்க போகிறோம். என்னென்ன ராசிகள் இருக்குது, எவ்வளோ ராசிகள் இருக்குது, ராசி அதிபதி யார் யார், என்னென்ன கிரகங்கள், எந்த கிரகங்கள் எந்த ராசியில் இருந்தால் என்னென்ன பலன் கொடுக்கும், ஒருத்தருக்கு லக்னமாக வந்ததுன்னா அதோட பலன்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம துல்லியமாக எடுக்க முடியும். ஸோ அதுக்கு ராசியோட அதிபதி யார், அந்த ராசியோட தத்துவம் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த ராசி அடிப்படை அந்த நிறைய பரிமாணங்கள்ல நம்ம அதை அனலைஸ் பண்ணி அந்த ராசியோட மேக்சிமம் கேரக்டரிஸ்டிக்ஸை எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஜாதகரோட குணாதிசயம் எப்படி இருக்கும், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கிரகம் அந்த ஒரு ராசியில் போய் இருந்ததுன்னா அந்த கிரகத்தோட தன்மை எப்படி மாறும், எப்படி இருக்கும், எவ்வளோ காலம் அப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம சிறப்பாக பலன் எடுக்கலாம். ஒவ்வொரு கிரகத்தோட நேச்சர் எப்படி, அது எப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உருவாக்குது, நல்ல பலன்கள் கொடுக்க போகுதா இல்லை தீய பலன்கள் கொடுக்க போகுதா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா காரகத்துவங்கள். எப்போவுமே நீங்கள் எவ்வளோ பெரிய ஜோதிடராக நம்ம ஆனாலும் கிரக காரகத்துவம்
ராசி காரகத்துவம், பாவ காரகத்துவம் இதுல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம துல்லியமா அடிச்சு நம்ம பலன் சொல்ல முடியும். அதன் அடிப்படையில வந்து இப்போ கிரக காரகத்துவம்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி 12 ராசி இருக்கு இல்லையா? அந்த 12 ராசிக்கு காரகத்துவம் என்னென்ன? அதோட குணாதிசயங்கள் என்னென்ன? அதோட பிளஸ் என்ன? மைனஸ் என்ன? அதெல்லாம் படிக்க போறோம். அந்த 12 மேஷத்திலேருந்து மீனம்ல இருக்கிறது யாருக்கு எந்த ராசி வேணா லக்னமா வரலாம். அப்படி இருக்கறச்சே, காலபுருஷ தத்துவப்படி அது என்ன பலன் குடுக்க போகுது? லக்னப்படி அது என்ன பலன் குடுக்க போறதுன்றதையும் நம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். அடுத்தது வந்து கேந்திரம்னா என்ன? திரிகோணம்னா என்ன? துர்ஸ்தானம், உபஜயஸ்தானம், பணபரஸ்தானம் இதெல்லாம் நம்ப எங்க எக்ஸாக்ட்லி நம்ப எங்க அப்ளை பண்ணி எங்க பலன் எடுக்கலாம்? எந்த மாதிரி சூழ்நிலையில இத எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம்? அப்படின்றத நம்ப வி கேன் ஸ்டடி இன் டீட்டெயில். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒரு லக்னத்துக்கு பாதகஸ்தானம் எது? அந்த பாதகத்த ஆளக்கூடிய அதிபதி, பாதகாதிபதி அவரு என்ன பண்ண போறாரு? அவரு எப்ப நம்பளுக்கு பாதகத்த விளைவிப்பாரு? அதே மாரி மாரகம். மாரகம் மாரகஸ்தானம் என்ன நம்மளுக்கு பலன் குடுக்க போகுது? பண்ணக்கூடிய மாரகாதிபதி நமக்கு என்ன பலன் குடுக்க போறாரு? அதே மாரி அஷ்டமாதிபதி. ஏன்னா இது ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி. ஒரு மினிஸ்ட்ரி மாதிரி. யார் யாரு நம்பளுக்கு நம்ப ஜாதகப்படி எந்த கிரகம் நம்பளுக்கு என்ன மாரி ரோல் எடுத்து நமக்கு என்ன மாரி பலன குடுக்க போறாங்க அப்படின்றத நம்ப யோகாதிபதி யாரு, அஷ்டமாதிபதி யாரு, பாதகாதிபதி, மாரகாதிபதி இதெல்லாம் டீட்டெயிலா படிக்க போறோம். ஒரு கிரகம் வக்ரமா இருந்தா அது எப்படி செயல்படும்? எந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல அது எந்த மாதிரி பலனை கொடுக்கும்? அஸ்தங்கமான கிரகங்கள் நமக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்தது கிரக பார்வைகள். கிரகத்தோட பொது பார்வைகள் பார்க்க போறோம். சில கிரகத்துக்கு சிறப்பு பார்வைகள் இருக்கு. அந்த பார்வைகள்னால என்னென்ன பலன்? இது எல்லாமே இது ஒரு தியரியா படிச்சு நம்ம வந்து கடைசியில இது என்ன மாரி பலன் கொடுக்க போறது அப்படின்றத அப்ளை பண்ண போறோம். அடுத்தது திசாபுக்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட்டுக்கு பிரதம மந்திரி எப்படியோ அதே மாரி தசாபுக்தியில ஒரு நம்ம இயக்கக்கூடிய நம்மள டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நம்மளோட ஜாதகத்துல யாருன்னா தசாபுக்தி. எந்த கிரகம் எந்த தசாபுக்தி நம்மளை நடத்த போதோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு பலன் வரும். ஸோ தசாபுக்தி பலன்களை வச்சு நம்ம எப்படி ரெமடிஸ் எடுக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஹோரைநாதனை அறிஞ்சு செயல்படுறவங்க கட்டாயமா வெற்றி அடைவாங்க. ஸோ எந்த ஹோரையில என்ன மாதிரி செயல்பாடுகள் பண்ணா வெற்றி அடையலாம், எப்படி ஹோரை கால்குலேட் பண்றது, கணிக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம படிக்க போறோம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா முகூர்த்தத்தோட அடிப்படை. ஒரு முகூர்த்தம்னா அதுல வந்து பஞ்சாங்கம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தாராபலம் பார்க்கணும், சந்திராஷ்டமம் பார்க்கணும். இது அத்தனையும் பார்த்து நம்ம ஒரு நல்ல காரியம் வருது, நம்ம ஏதோ ஒரு நல்ல தொடக்கம் பண்ண போறோம், அதுக்கு நல்ல முகூர்த்தம் எடுக்கணும் அப்படின்னா முகூர்த்தத்தோட அடிப்படை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு அடுத்தது நவாம்சம். இது வந்து டிவிஷனல் சார்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ராசி கட்டத்தை ஒரு ஒரு லென்ஸ் எடுத்து பார்த்து 9 பங்கா பார்த்தா அது 1/9ன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம லென்ஸ் போட்டு ரொம்ப கீனா பார்க்குறோமோ அது வந்து இன்னும் துல்லியமான பலன்களை கொடுக்கும். அப்போ அந்த நவாம்சம் சார்ட் நம்மளுக்கு எப்போ யூஸ் பண்ணணும், எதனால நம்ம அதை யூஸ் பண்ண போறோம், எந்த பலன் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு ஜாதகருக்கு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா அவங்களோட ஆத்மகாரக கிரகம். அதுதான் அவங்களோட உயிர். அந்த ஆத்மகாரக கிரகம் தான் அவங்களுக்கு எல்லாமே நல்லது கொடுக்க போகுது. அதே மாதிரி தாரகாரக கிரகம் என்னது இதை ரெண்டுத்தையும் பார்த்து அதோட பலன்கள் என்ன, அது மூலியமா என்ன பரிகாரம்லாம் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம எடுக்க போறோம். பேருக்கெல்லாம் அந்த பிறந்த தேதி வந்து சரியா இருக்காது. சில பேருக்கு அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. அப்படி இருக்கறச்சே அந்த பிறந்த தேதியை எப்படி துல்லியமா எடுக்கிறது? முதல்ல எடுத்த உடனே ஒரு சார்ட் எடுத்த உடனே நம்ம பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம ரொம்ப பேசிக்கான முறையில நம்ம இப்போ கத்துக்க போறோம். அதுக்கப்புறம் இது எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜாதகத்தை எப்படி நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம எப்படி கணிக்க போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு லக்னம்னா லக்ன பாவத்தை நம்ம எப்படி அசஸ் பண்ண போறோம், அந்த லக்னாதிபதி எப்படி இருக்காரு,
ஷட்பலத்தின் மூலியமா பார்க்க போறோம். எந்த வீட்டில் அமர்ந்திருக்காரு, என்ன மாதிரி நிலைமையில இருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு லக்ன பாவம், 2ஆம் வீடு, 3ஆம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகருக்கு 12 வீடையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலா ஆராய்ச்சி பண்ண போறோம். இதுல இருந்து நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். இது எல்லாத்தையும் முடிச்சக்கப்புறம் நம்ம சில உதாரண ஜாதகத்தை எடுத்து நம்ம படிச்சதெல்லாம் அதுல அப்ளை பண்ணி ஒருத்தர் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு வரலாம், இன்னொருத்தர் இன்னொரு ஜாதகத்தை எடுத்துட்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம படிச்ச இந்த டாபிக்ஸை எல்லாமே அதில் நம்ம அப்ளை பண்ணி அதிலேருந்து எப்படி பலன் எடுக்கிறதுன்றதான் ஒரு கடைசி கட்டத்துக்கு வந்து அதில் தான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையே வரும். அது வரைக்கும் சிலதெல்லாம் நம்ம படிச்சு தான் ஆகணும். இப்போ ஒரு செவ்வாய் இருக்காருன்னா செவ்வாயோட குணநலன்கள் என்ன, செவ்வாய் வந்து 12 வீட்டில் இருந்தாருன்னா அந்த 12 வீட்டுக்கும் என்னென்ன பலன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாலேஜை நம்ம சார்ட்ல ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு 3 months to 4 months நல்லா இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கட்டாயமாக வந்துடலாம். ஸோ இதுதான் மெயினாக கவர் ஆக போகுது. இத்தனையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வந்து இந்த கோர்ஸ் வந்து 2 மாசத்துல கவர் பண்ணலான் இருக்கோம். அதாவது 1 மாசத்துல 4 வாரம், அந்த 1 வாரத்துல வந்து ஒரு 3 நாள் அத மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா மண்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே அது மாதிரி எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் அது மாதிரி கவர் பண்ணா கூட 1.5 ஹவர்ஸ்ன்றது கொஞ்சம் கூட கூட போகலாம். அப்படி கவர் பண்றச்ச ஒரு 2 மாசத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வர அளவுக்கு நாங்க உங்களை கொண்டு வந்துடுவோம் இந்த பிளாட்ஃபார்ம்ல. இப்ப நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ரெக்கார்டிங் கிடையாது, எல்லாரும் செஷன் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. அந்த லைவ் செஷன்ல நம்ம அட்டென்ட் பண்றதுல தான் உங்களுக்கு கட்டாயமா அந்த உணருதல், அந்த நாலேஜ் போய் சேரும். ஓகே மேம். அட்டென்ட் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இது படிச்சோம்னா ப்ரொஃபஷனலா இது பண்ண முடியுமா, இல்ல அதர் கிளாஸஸ்லாம் போய் அடிப்படை ஒரு அடிப்படையா உங்களால ஒரு ஜாதகத்துல உங்க ஜாதகத்தை நீங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு முகூர்த்தம், ஒரு கிரக பிரவேசமே வைக்கிறீங்க, ஓகே, ஒரு கல்யாணம், அது முகூர்த்தம் நீங்களே எடுத்து கொடுத்துடலாம். இதுக்காக ஜோதிடரை அணுக வேண்டாம். அதே மாதிரி சுய ஜாதகத்தை நீங்களே பார்த்து ஓகே இத மாதிரி தசாபுக்தி எனக்கு நடக்குது, கொஞ்சம் நான் கவனமா இருக்கணும், பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, இதுல நான் கவனமா இருக்கணும், ஓகே இந்த மாதிரி ஒரு தசாபுக்தி வருதா, அப்ப நான் வந்து நல்ல ஒரு புது இதெல்லாம் தொடலாம், ஒரு பிசினஸ் தொடங்கலாம், அது கட்டாயமா எனக்கு அடுத்த லெவல்ல கொண்டு போகும். இப்ப கோச்சாரத்துல குரு எங்க இருக்காரு, குரு பலம் எனக்கு இருக்கா, ராகு கேத்துவோட ஏதாவது கிரகங்கள் இதா இருக்கா, அப்ப இந்த மாதிரி டைம்ல நம்ம எப்படி கவனமா இருக்கணும், இதெல்லாம் அட்லீஸ்ட் அந்த அடிப்படை இதுல நம்ம இது பண்ணலாம். இது வந்து ஒரு அஸ்திவாரம். இதுக்கு அடுத்தது வந்து நீங்க என்ன டெக்னிக் வேணா லேர்ன் பண்ணலாம். அஸ்ட்ராலஜி மெடிக்கல் அஸ்ட்ராலஜியும் கத்துக்கலாம். பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். நீங்க அதுக்குதான் பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தா அடுத்த கட்டத்துக்கு நீங்க எந்த டெக்னிக் வேணா நீங்க போய் கத்துக்கலாம். பிரசன்னம் கூட நீங்க போகலாம். ஒரு எந்த விதமான பிரசன்னம் கூட நீங்க போய் கத்துக்கலாம். ஆனா ஜோதிடத்துல இந்த பேசிக்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த பேசிக்கை ஸ்ட்ராங் பண்றதுக்காக தான் இந்த செஷன் நாங்க கொடுத்துருக்கோம். ஓகே மேம், இப்போ இந்த இதுல அகாடமில வந்து மத்த எல்லாமே இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இங்கேயே படிக்கணும்னா எல்லா வகையான டெக்னிக்ஸும் அகாடமில சொல்லி தராங்க. எப்பவுமே ஒரு லாங் சைஸ் நோட் புக்கு, பேனா, பென் ரெடியா வச்சுக்கோங்க. எல்லாமே நோட்ஸ் நீட்டா எழுதணும். ஏன்னா எழுத்து வடிவத்துக்கு எழுத்துக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி. அதனால நீங்க அது சயின்டிஃபிக்கா கூட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எழுதுறது இஸ் த பெஸ்ட் மெத்தட். ஒரு நோட்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ்க்கு வந்தா சிறப்பா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். டைம் எடுத்து நீங்க இந்த இன்ட்ரோ செஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.